ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிஏ அகாடமிலேருந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் யாருமே தப்பு பண்ணாமல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம சொல்ல போகிறோம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அட்மிஷனில் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால அதில் எதுவும் சஃபர் ஆகக்கூடாதுன்னா இங்கே கொடுக்குற டேட்டாஸ் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதனால இந்த டேட்டாஸில் கொடுக்க போகிறதுல எந்த ஒரு தப்பு பண்ணாமல் தெளிவாக கொடுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? சரி. சிஏ அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்களே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதுலேயும் சஃபர் ஆகிடக்கூடாது. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் அட்மிஷனில் ப்ராசஸ் பண்ணும்போது பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சின்னதாக ஒரு எரரு, அந்த எரர்னால நம்மளுக்கு அப்ளிகபிளே இன்எலிஜிபிள் ஆயிரும். அதனால நாங்களே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதனால் மற்ற வெளியே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ், நீட் எக்ஸாம்லையும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? சரி. இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போகணும். இது மெயின் பேஜ், வேறு எந்த வெப்சைட்டும் கிடையாது. இதுதான் மெயின் வெப் பேஜ். இந்த வெப் பேஜில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து மார்ச் 7 வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாச்சும் சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, எல்லா கரெக்ஷனும் பண்ண முடியாது. இன்கேஸ் சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா மார்ச் 9லேருந்து மார்ச் 11க்குள்ள அந்த கரெக்ஷன் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி. இந்த அப்ளிகேஷன் வெப்பேஜில் நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீட் யூஜி 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு 3 விஷயங்கள் வரும். அதில் நம்மளுக்கு கொடுக்குற விஷயங்கள் என்னன்னா, ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம்னா இது மூலயமா லாகின் பண்ணணும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களே அது மூலயமா பண்ணணும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண உட்காருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ண பிறகு ஆரம்பித்த பிறகு எரர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தேடக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறோம், அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் பண்ண உட்காந்திங்கன்னா நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருப்போம். புரியுதுங்களா? சரி. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான். அந்த ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் யூபிஐ ஐடி இல்லாட்டி ஏடிஎம் கார்டு அது வழிமுறை வச்சு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அது யார் யார் எது பண்ணுறீங்க நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த அமௌண்ட் சொல்லியிருக்காங்களே, ஜென்ரலுக்கு 1700, அடுத்தது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜென்ரல் எல்லாருமே 1000 rupees. இந்த யார் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவுட் சைட் இன் இந்தியா இருந்துச்சுன்னா 9500 இந்த ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்ம், மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப் பேமெண்ட். இதுதான் 3 நம்மளோட மெயின் திங். இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் தான், அது சொல்கிறோம். செகண்ட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்ன ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மளோட ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ அந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்க ஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் 2 இனிஷியல், சரிங்களா? இன்கேஸ் அவங்க பேர் என்ன இருக்கோ அந்த ஃபோட்டோ நேம், புரியுதுங்களா? நம்ம பேர் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் 2 நேம். இப்போ ஸ்ரீராம்னு இருக்குன்னா எஸ்ஆர்னு போட்டு அந்த ஃபைலை நேம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஜேபிஜே ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன சைஸில் இருக்கணும்னா 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். 10 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு சிக்னேச்சர் ஃபைல், நம்மளோட சைன் போட்டு அவங்களும் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் 2 characters ஆஃப் கேண்டிடேட் நேம், உங்கள் நேம் இருக்கோ அந்த நேம் சிக்னேச்சர் அப்படின்னு போட்டு அண்ட் ஜேபிஜே ஃபைலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபைல் நேம் இப்படி இருந்தால் தான் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டுமே ஒன்று தான். அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபைல் நேமும் அப்படி தான் போட்டு ப்ளஸ் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கேண்டிடேட் நேம் ஃபர்ஸ்ட் 2 characters போட்டு இது ஐஃபன் போட்டு நம்மளுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த 2 ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கணும். இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்டு ரைட்டு ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ் அண்டு தம்பு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளோட ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்மளோட 10 விரல்லையும் நம்மளோட இம்ப்ரெஷன் வந்து அதை ஒரு பேப்பரில் வச்சு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை தெளிவாக வைக்கணும். 10 ஃபிங்கர்ஸும் இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துங்க. லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம் அதே மாதிரி தான் போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்னு போட்டோம். அடுத்தது வந்து ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகேபிள். ஜென்ரலாக இருந்தால் தேவைப்படாது, மீது எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். அதனால இஃப் அப்ளிகேபிள் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஃபர்ஸ்ட் 2 நேம் போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு கேட்டகரின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் கிளாஸ் 10th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னா கிளாஸ் 10th ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்னா எது சார் கொடுக்குறது, மார்க் ஷீட்டா என்னன்னு கேட்டாங்க. கம்பல்சரி அது மார்க் ஷீட் தான். நீ யாருக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை. அவங்க இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லலை, FAQலையும் சொல்லலை. நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 10th முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும், இல்லை டிசி சம்மந்தமாக இருக்கும். டிசி 12th படிச்சு தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் டிசி ஒரு ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த காப்பி தான் இருக்கும். அதனால் 10th மார்க் ஷீட் தான் ஃபைனல். புரியுதுங்களா? அது ரெடி பண்ணி வச்சுங்க. கிளாஸ் 10th சர்டிஃபிகேட், அது ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்கோர் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட். புரியுதுங்களா? அடுத்தது ஸ்கேன்டு காப்பி ஆஃப் 10th ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட். ரெண்டுமே ஒன்று தான். 6th பாயிண்ட்டும் 7th பாயிண்ட்டும் ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஒரே பாயிண்ட் தான். மார்க் ஷீட்டு இதுக்கு என்ன பண்ணியிருப்போம், கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் சேவ் பண்ணியிருப்போம். இது கிளாஸ் 10 மார்க் ஷீட்டும் சேவ் பண்ணியிருப்போம். ஃபைல் நேம் மாறும், ஆனால் ஃபைல் கண்டென்ட் உள்ள ஒன்று தான். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து கிளாஸ் 10 அது ஈக்குவல் மார்க் ஷீட்டு ஆர் CGPA கன்வர்ஷன். இன்கேஸ் ஒரு பையன் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போகிறாங்க, அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கும் 10th மார்க் ஷீட்டு தான். சரிங்களா? இந்த 6, 7, 8க்கு ஒரே பாயிண்ட் தான். ஆனால் அவங்க கொடுத்துக்க ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் சைஸ் தான். 52 300 MB, 52 300 MB, 52 300 KB. சரிங்களா? இந்த 3 KBலையும் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே. அடுத்தது எது ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனா ஐடென்டி ப்ரூஃப். சரிங்களா? ஐடென்டி ப்ரூஃப் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது 10 KBல இருந்து 200 KBல இருக்கணும். இந்த ப்ரூஃபை ரெடி பண்ணி வச்சுங்க. ஐடென்டி கார்டுனா போட்டோ ஐடென்டி கார்டு. ஓகேவா? போட்டோ ஐடென்டி கார்டு வந்து உங்க கையில என்ன இருக்குன்னு பாருங்க. பேங்க் பாஸ்புக்கா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம். அது மாதிரி எந்த பாஸ்போர்ட் இது இருக்கோ அந்த ஐடென்டி கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்கேன்டு காப்பி ஆஃப் PWD சர்டிஃபிகேட், UDID சர்டிஃபிகேட். இன்கேஸ் PWD கேண்டிடேட் சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ற மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப். மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதார்ல ஒத்து போகும். இது ரெண்டுத்துக்குமே ஆதார் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆதாரே ரெண்டுத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஐடி ப்ரூஃப் ஒரே மாதிரி இருக்கும், ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃபும் ஒரே மாதிரி இருக்கும், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால 2 ப்ரூஃப் இருக்கும். இன்கேஸ் ஆதார்களில் தப்பா இருந்துச்சு அப்படின்னா வேற ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அது கொடுங்க, இல்லாட்டி ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃப். இது பார்த்துங்க. இதுக்கு நம்ம வந்து சைஸ் ஃபைல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 KB to 300 KB. இது வந்து 10 KB to 200 KB, இது 50 KB to 300 KB. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இதுக்கும் அப்படிதான். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நேம் இதெல்லாம் போட்டுட்டு ஐடென்டிஃபை கார்டு 4 கேரக்டர்ஸ் ஆஃப் ஐடென்டி, எந்த ஐடென்டி கார்டு கொடுக்குறோமோ, இப்போ ஆதார்னா AADH அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி வேற எந்த ஐடென்டி கார்டு கொடுக்குறோமோ அதுக்கு எந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து உங்க நேம். ஓகேவா? அடுத்த ப்ரெசன்ட் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஆதார் கார்டு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பர் பேரு அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் ப்ரூஃப்னு கொடுக்கணும். ஃபைல் நேம் மட்டும் மாறும். ஆதார் கார்டு ரெண்டுத்துக்கும் ஒன்னா கொடுக்குறது தான் ஃபைல் நேம் மட்டும் மாறும். இன்கேஸ் பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரே அட்ரஸ்னா ரெண்டுத்துக்கும் அட்ரஸ் சேம்னா ஃபைல் நேம் மட்டும் மாறும். 10th மார்க் ஷீட்டுக்கும் இதுக்கும் ஒரே விஷயம் தான் அப்ளிகபிளா இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NRI, OCI, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டோ அதை ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுக்கும் ஃபைல் நேம் வந்து நம்மளுக்கு 50 KBலேருந்து 300 KB இருக்கணும். நம்ம பேரு அண்டர்ஸ்கோர் சிட்டிசன்ஷிப் ப்ரூஃப்னு அந்த ஃபைல் நேம் இருக்கணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 12 டாக்குமெண்ட் உங்களோட நீடட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது உட்காந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஈஸியாக முடிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 15 minutes to 20 minutes ஆகும். தெளிவாக முடிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க.
புரியுதுங்களா? ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டு அது மாதிரி பாஸ்வேர்ட்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ரீசெட் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரௌசரை கிளிக் பண்ணிட்டேன் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு கொடுக்கணும். கிளிக் ஹியர் டு ப்ரொசீட்னு கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நம்ம விஷயங்களை டைப் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் என்ன மாறுது, 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுக்கலாமா, இல்லை அது மாதிரி கொடுக்கலாமா, இது மாதிரி கொடுக்கலாமா, எந்த குழப்பமும் வேணாம். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. ஓகேவா? இன்கேஸ் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு குழப்பமும் வேணாம். 10th மார்க் ஷீட் இருந்தால் எல்லாருக்குமே கையில் இருக்கும், அதை வச்சே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஃபாதர்ஸ் கார்டியன் நேம். ஃபாதர்ஸ் கார்டியன் நேம் அப்பா பேர் வித் இனிஷியல். ஓகேவா? உங்கள் அப்பா பேர் என்ன இருக்கோ அது இது ப்ளஸ் அவங்களோட இனிஷியல். ஓகேவா? நேம் அண்ட் இனிஷியல். அதுமாதிரி அம்மா பேர் அப்போ இனிஷியல். ஓகேவா? அடுத்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. டேட்டு மந்த்து இயரை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஜெண்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஜெண்டர்னு கிளிக் பண்ணுங்க, அது நம்மளுக்கு வரும். அந்த 3 ஜெண்டரில் எதுவும் கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கேண்டிடேட் நேம் திருப்பி அதே டேட்டாஸை திருப்பி கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஏதாச்சும் ஒரு இனிஷியலுக்கு டாட் வச்சுருந்தீங்க, இதில் டாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் டாட் வைக்கலன்னா அதை எடுத்துக்காது. சரிங்களா? அதனால அது நம்மளுக்கு எரர்னு காமிச்சிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண பார்த்துக்கணும். திருப்பியும் கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல்ஸ் 2 வாட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு எரர்ஸ் வராது. ஓகேவா? அடுத்தது ப்ரெசன்ட் அட்ரஸ். ப்ரெசன்ட் அட்ரஸ், வீட் அட்ரஸ், ஆப்ஷனல், லொக்காலிட்டி எல்லாம் கொடுத்துருங்க. கண்ட்ரியில் இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க, பின்கோடு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அடுத்தது வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஃபோன் நம்பர் 2 இமெயில் ஐடி தேவை. அது 4மே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுறது, ப்ளஸ் அந்த மெயிலையே நம்ம பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்கிறது, அந்த மெயில் ஐடியை மறந்து போயிடுறது, அப்படிலாம் இங்கே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிச்சு நீங்கள் கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் சேர்க்குற வரைக்கும் இது சேஃபர் சைடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு டேட்டாஸ் ரெக்கவரி பண்ணி இருக்கிறதுக்கு போகிறதுக்குலாம் இது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. 2 இமெயில் ஐடி நம்ம கொடுக்கணும், 2 ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஓடிபி வரும். அது இப்போ ஞாபகம் இருக்கு, பின்னாடி மறந்துடுவேன், டெம்பரரிலாம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? கவுன்சிலிங் முடிஞ்சு நம்ம காலேஜ் சேர்க்குற வரைக்கும் அது கையில் இருக்கணும். புரியுதா? ஓகே. நம்மளோட இமெயில் ஐடி அதே இமெயில் ஐடியை 2 வாட்டி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது ஃபோன் நம்பர். நம்மளோட இந்தியாவுக்கு வந்து 91 கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துடணும். ஆப்ஷனல் நம்பர் தேவை கிடையாது. இப்போ ஆப்ஷனல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இது 3வது நம்பராக கொடுக்கணும். இதே நம்பரை கொடுத்துட்டு பின்னாடியும் ஒரு நம்பர் கேட்கும், அதுக்கு நம்ம இதை மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடாது. பார்த்துக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம். என்கிட்ட 3 நம்பர் இருக்குன்னா கொடுக்கலாம். அடுத்தது இன்கேஸ் சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ். மேல் அட்ரஸ் கொடுத்தீங்களா, பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அஸ் பெர்மனன்ட் ப்ரெசன்ட். ஓகேவா? ரெண்டும் வந்து ஒரே அட்ரஸாக இருந்துச்சுன்னா நம்ம இதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிக்கும், யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் மொத்தம் 8 to 13 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கணும். பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு சிம்பிள் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் ஒரு அல்ஃபபெட்டிக் ஆர்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். அதனால 8 to 13 வந்து நீங்கள் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சது, இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதா பார்த்து கொடுத்துருங்க. அடுத்தது சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸ் கொடுத்து அதோட ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுங்க. பிடிச்ச புக்கு, பிடிச்ச பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஃபேவரட் ஸ்பாட்டு, உங்களுக்கு பிடிச்சதாக கொடுத்தீங்கன்னா அது மறக்காது. இங்கே பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கு இது கேட்கும். அடுத்தது என்டர் கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்மிட் கொடுக்கணும். புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? இது ஃபைனலாக பண்ணி இப்படி அப்ளை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த பேஜ் ரெவ்யூ பேஜ் வரும். அந்த ரெவ்யூ பேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம உள்ளே கொடுத்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும்.
அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்பர் 250 அப்படின்னு சொல்லிட்டு 12 டிஜிட் நம்பர் வரும். அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து நம்ம மொபைலுக்கு வரும், மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேம் திங் இதே கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிட்டிங் கேண்டிடேட்னு வரும். அதில் போய் கிளிக் பண்ணணும். திருப்பி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போகக்கூடாது, கொடுத்த டேட்டாஸே திருப்பி கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் ஏற்றுக்காது. சரிங்களா? ஒரு வாட்டி ஸ்டூடெண்ட் வந்து தப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை வச்சு ஒரு வாட்டி தான் நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண பார்த்து. அந்த அப்ளிகேஷன் நம்பர் மொபைலுக்கு இல்லாட்டி அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும்போது எழுதி வச்சிருப்பீங்களே, அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் 250 12 டிஜிட் நம்பர், சரிங்களா, கொடுத்துட்டு பாஸ்வேர்டு இந்த 8 to 13 கேரக்டர்ஸ் வச்சுருந்தீங்களா, அது நம்மளோட இது கேப்சாரை கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதில் யாருக்கும் எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, நம்மளுக்கு லாகின் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நமக்கு நேம், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் முடிச்சிருக்கனால பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்கம்ப்ளீட்னு இருக்கும். சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக இது பேஜ் வந்தோடனே வெரிஃபை இமெயில் ஐடின்னு இருக்கும். அதை போய் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஈஸியான ப்ராசஸை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் இமெயில் வெரிஃபை இமெயில் ஐடி இருக்கும். அந்த வெரிஃபை இமெயில் ஐடி நம்ம ஒன்று கொடுத்துருப்போம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருப்போம்ல, இமெயில் கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்துருப்போம்ல, அதை கொடுக்கும்போது அது வரும். அதில் இந்த கேப்சாவை நம்ம கொடுத்தோம்னா சப்மிட் அண்ட் கெட் ஓடிபின்னு வரும். அந்த சப்மிட் அண்ட் கெட் ஓடிபியில் நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்டூடெண்ட் வந்து மெயில் ஐடிக்கு வர ஓடிபியை நம்ம கொடுத்தோம்னா அது உள்ள லாகின் ஆகிக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இங்கே ஹோம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்னா கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அது ஃபாலோ பண்ணி வரும். புரியுதுங்களா? அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெப்பில் என்னென்னு சொல்லிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அதுதான் டிஸ்பிளே ஆகும். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம், அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கொடுக்கணும். அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர், அப்பா பேர், அம்மா பேர், இந்தியன், அப்புறம் ஓபிசினா ஓபிசி கொடுக்கணும். அது ஓபிசி கொடுத்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஐடி ஓபிசி கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுத்துடணும். இன்கேஸ் நான் வந்து நோ ஐ ஹாவ் அப்ளைடு ஃபார் வெயிட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு, சரிங்களா, நம்மளுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்கும். அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் ஐடி நம்பர், இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா அதோட ரெசிப்ட் நம்பர், என்ன டேட்டில் அப்ளை பண்ணிருக்கீங்க, நேம் ஆஃப் அத்தாரிட்டி வேறு அப்ளைடு ஃபார் கேட்டகரி சர்டிஃபிகேட், யார்கிட்ட நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த 3 டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்கணும். சரிங்களா? எஸ் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டேட்டாஸு, சர்டிஃபிகேட் நம்பர், டேட்டு, யார் இஷ்யூ பண்ணான்னு அத்தாரிட்டி கேட்கும். இன்கேஸ் நம்ம நோ கொடுத்தோம்னா அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பர், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதோட ரெசிப்ட் நம்பர் கொடுக்கணும். என்ன டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம், அப்ளைடு சர்டிஃபிகேட் யார்கிட்ட அத்தாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தால் எஸ் நோ அப்படி கொடுக்கணும். அது எஸ்ஸாக இருந்தால் எபோவ் 40%, லெஸ் தென் 40% அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஆடியோ டயபெட்டிக் கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோ கொடுக்கணும். அர்பன் ரூரல்லாம் கேட்டிருக்காங்க, அது கொடுக்கணும். அடுத்தது ஃபேமிலி இன்கம், ஃபேமிலி இன்கம்ல உங்களோட கிரிட்டீரியா எதுன்னு பார்த்துங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்தது பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, எஸ்ஆர் நோவா கொடுத்துருங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து இந்தியாவா அவுட் சைடு இந்தியானா என்ன கண்ட்ரின்னு கொடுத்துருங்க. ட்ரெஸ் கோட், ஏன்னா அவங்க சொன்ன ட்ரெஸ் கோட் போட்டு வர இருந்தால் ஓகே கொடுத்துருங்க, இல்லாட்டி நோன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இன்கேஸ் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த முஸ்லீம் வியர் பர்தா அது மாதிரி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஸ் நோ ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு அது கொடுத்துடணும்.
அடுத்தது இதோட கேப்சா, இது டீட்டெயிலாக கொடுத்துடணும். புரியுதுங்களா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் அது கேட்கும். அதில் போனோம்னா நம்மளோட ஆதார் கார்டை வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா அது சேவ் ஆகிக்கும். புரியுதுங்களா? இன்கேஸ் ஆதாரில் தப்பாக இருந்தால் கூட ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆதார் கார்டு எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கணும்னா 10th மார்க்ஸில் இருக்க மாதிரி நேம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும், அப்டேட்டட் ஃபோட்டோ இருக்கணும், ப்ளஸ் அப்பா பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இது எல்லாமே ஆதார் கார்டில் பாருங்க. அப்படி கரெக்டாக இருந்தால் அந்த ஆப்ஷன் கொடுங்க, எஸ் கொடுத்து ஆதார் கார்டையும் இதுவும் 10th மார்க் ஷீட்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னு கொடுத்து கொடுங்க. இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நோன் கொடுத்துட்டு ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்தது அப்பர் ஐடி, அதுக்கு 2 ஆப்ஷன் தான், எஸ் நோ. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது, நோன்னு கொடுத்தா இப்போ எஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு சப்மிட்டு, என்ன நோன்னு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர். ஓகேவா? எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து காமன் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தமிழ் மீடியம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதர் ஸ்டேட்ல கண்டிப்பாக நமக்கு வெளியே போட மாட்டாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் தான் போடுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க தப்பு கிடையாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நமக்கு பை லாங்குவேஜில் தான் வரும். ஒரு பக்கம் இங்கிலீஷில், ஒரு பக்கம் தமிழில், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் செட் இங்கிலீஷ், பின்னாடி பக்கம் தமிழில் வரும். இப்படி வேணா வரும். ஆனால் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து இங்கிலீஷும் கொடுக்கலாம், ஹிந்தி, தமிழ், உருது கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இங்கிலீஷ் ஒரு பக்கம் வந்துடும், ஆப்ஷனல் பக்கம் என்ன கொடுக்கணுமோ அது வரும். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம தமிழ் தான் கொடுத்துருக்கோம். அதனால ஏன்னா சென்டர் மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு நியர்பை ஊரில் கொடுக்கணும். 3 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் 3 ஆப்ஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு நியர்பையாக கொடுக்கணும். நம்ம ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல சென்டர்னா அதே ஊர் சென்டர், பக்கத்தில் ஊர் இருக்குன்னா நியர்பை எது நம்மளுக்கு கிலோமீட்டர் ரோடு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்கேஸ் 2வது சென்டரில் போட்டாங்க, 3வது சென்டர் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு போயிட்டு வர கன்வீனியன்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? அது ரொம்ப மெயின். அடுத்தது ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, ஆக்குபேஷன் என்ன, வேலை பார்க்குறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், அம்மா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது கரெக்டாக கொடுத்துருக்கு. அம்மாவை பொறுத்தவரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்னா அதர்ஸ் கொடுத்துடணும். ஹவுஸ் ஒய்ஃப்னா அதர்ஸ் கொடுத்துடணும், அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துடணும். அடுத்தது நம்மளுக்கு எது ஓப்பன் ஆகும்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல நம்மளுக்கு பாஸ்டு, எந்த இயர் பாஸ் ஆகி 10th என்ன இயர் பாஸ் ஆகிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா எந்த ஸ்கூலு, ப்ளஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட் போர்டா, ரிசல்ட் போர்டு என்ன பர்சன்டேஜ், டோட்டல் மார்க் என்ன, அப்புறம் ரோல் நம்பர் என்ன, 10th மார்க் ரோல் நம்பர் என்ன, ஸ்கூல் நேம் என்ன, ப்ளஸ் ஸ்கூல் அட்ரஸ், பின்கோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேம் திங் 12th நம்ம அப்பியரிங்னா நம்மளுக்கு வந்து இது என்னவா இருக்கும்னா 1ன்னு இருக்கும், அப்ளிகேஷன் 1ன்னு இருக்கும். இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டரா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்டுன்னு அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதோட டேட்டாஸ் மாறும். இயர் ஆஃப் பாசிங் நம்மளுக்கு அப்ளிகேஷன் கோடு என்னன்னு கேட்கும், அது நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். அது என்ன கேட்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் கோடு கேட்குதுல 2 3 4 5 6 7, நம்ம வந்து ரிப்பீட்டராக இருந்தால் 2, அது மாதிரி வேற டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி 6 4 5 3 to 6 வரைக்கும் 7 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இதுலேயும் தான் என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த ஊர்ல படிச்சீங்க, அர்பனா ரூரலா, அடுத்து வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க, ஸ்கூல் டைப் என்ன, ஸ்கூல் நேம் என்ன, பின்கோடு என்னன்னு கேட்டு நம்ம கேப்சா கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துரும். புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்க கேபிட்டல்ல டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகேவா? ஓகே. அடுத்து ரெஜிஸ்டர் அடிஷனல் டீட்டெயில் கேட்கும். அதுல என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ட்வின்ஸா கேட்பாங்க. இன்கேஸ் நம்ம ட்வின்ஸ்னா எஸ் கொடுத்தோம்னா அதுக்கு எது டீட்டெயில்ஸ் இருக்கும், இல்லாட்டி நோ கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தது வந்து
நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நோவா எஸ்ன்னு கொடுக்கணும். எழுதியிருந்தா எஸ் இல்லாட்டி நோ கொடுத்துடலாம். பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஓகேவா. அடுத்தது எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க அப்படி கொடுத்துட்டு நம்ம கேப்சா கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே. அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆல்ரெடி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெண்டாவது ஃபோன் நம்பர், ரெண்டாவது மெயில் ஐடி, இது ரெண்டையும் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக கொடுக்கணும். அடிஷ்னல் ஆப்ஷனல் அதில் கொடுத்துடக்கூடாது. அதில் கொடுத்தா இது ஏற்றுக்காது. அதனால நம்ம ரெண்டாவது மெயில் ஐடி, ஃபோன் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் போகும், ஓடிபி. அந்த வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஓடிபி கொடுத்துட்டோம்னா கிளியர் ஆயிரும். சரிங்களா. இந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கணும். மெயில் ஐடி ஆக்டிவேஷனில் இருக்கணும். பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது. டில் கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் சேர்க்குற வரைக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஃபைல் சைஸ் எல்லாம் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்தோம்னா டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணணும்னு. நம்மளுக்கு ஃபோட்டோனா ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் ப்ளஸ் ஃபோட்டோ நேம் இருக்கிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு 2 நேமு _ ஃபிங்கர் பிரிண்ட், ஃபஸ்ட்டு 2 பேர் _ சிக்னேச்சர், ஃபஸ்ட்டு 2 பேர் _ போஸ்ட் கார்டு ஃபோட்டோ. ஓகேவா. அடுத்து ஃபைல் நேம் JA _ கேட்டகரி. சரிங்களா. அடுத்தது கேட்டகரி சர்டிஃபிகேட், OB சர்டிஃபிகேட்டா, EWS SC ST சர்டிஃபிகேட். அடுத்து கிளாஸ் 10th மார்க் ஷீட், JA _ கிளாஸ் 10th மார்க் ஷீட். அடுத்தது அப்லோடு 10th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்கும் 10th மார்க் ஷீட் தான். ஓகேவா. JA _ கிளாஸ் 10th சர்டிஃபிகேட். இதுக்கு நேம் தான் மாறும் தவிர ஃபைல் நேம் ஒன்று தான். ஓகேவா. அடுத்தது நம்மளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப். ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா. இதுக்கு கேபிக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வச்சுங்க. நம்ம இன்கேஸ் நம்ம 40 KB வச்சுருந்தோம்னா அது அப்லோட் ஆகாது. ஓகேவா. அது மாதிரி எக்ஸஸாக போனிச்சாலும் அப்லோட் ஆகாது. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் சப்மிட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அதில் ஏதாச்சும் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பியும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டு, ஃபஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ் என்னென்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இதில் எந்த ஸ்டெப்பில் தப்பு இருக்கோ அந்த ஸ்டெப்பு போனீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துக்கலாம். நீங்கள் எந்த பேஜ் தேவையோ அதை கிளிக் பண்ணால் போதும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் தப்பு பண்ணியிருந்தோம்னா இதை டேரெக்டாக கிளிக் பண்ணாலே அந்த பேஜ் போயிடும். ஓகேவா. அப்புறம் கேப்சா கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் மோடு போனோம்னா, பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட PDF வந்து அப்லோட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணி நம்ம எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா எரரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதான ஒரு குழப்பங்கள் வந்துடும். அது ரொம்ப ரொம்ப மெயின். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் இதை அவசரப்பட்டு பண்ணலாமா, ஃபஸ்ட்டு பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியா அப்படிலாம் கிடையாது. JEE எக்ஸாமினேஷனுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டேட் வந்து என்னது, May 4th. எல்லாருக்கும் ஒரே நாள் தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாலும் சரி, லாஸ்ட்டு பண்ணாலும் சரி, எல்லாருக்கும் May 4th தான் எக்ஸாம். அதனால் கொஞ்சம் இயர்லியாக பண்ணி முடிங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணுங்க. சரிங்களா. நல்ல நாள் பார்த்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல். ஆனால் ஒரு பிளெஸிங்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இது எதையும் மிஸ்டேக் பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணிங்க ரிப்ளை பண்ணி கொடுத்துட்றோம். புரியுதுங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீட் அப்ளை பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.